ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட நார்சிசிஸ்ட்டை எப்படி டிஸ்ட்ராய் பண்ணுறது அதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நச்சுகளை அழிக்கிறது ஏன் முடியாத காரியமாக இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கமெண்ட்ஸில் கூட ஒரு சிலர் அது பாசிபிளா, அவங்க தான் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்காங்களே, ஃபினான்ஷியலி ஸ்டேபிளாக இருக்காங்களே, அவங்கள எப்படி அழிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. இந்த வே ஆஃப் திங்கிங் இருக்கு இல்லையா, அதுதான் நச்சுகளை யாராலையும் அழிக்க முடியாமல் போகிறதுக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. போட்டின்னு வந்துட்டா எதிரியோட பலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றபடி அவங்க கூட மோதணும். அதை விட்டுட்டு எதிராளி நம்மளை விட பலசாலி, அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டா போட்டியே இல்லாமல் அவங்கள நீங்களே வின்னர் ஆக்கிடுறீங்க. அப்படியே போட்டி போடணும்னு நினச்சாலும் தப்பான கோணத்தில் யோசிக்கிறீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அவங்க ஆடுற இந்த கேம் அவங்க வசதிக்கேற்றபடி அவங்க உருவாக்கினது. அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி டைமுக்கு ஏற்றபடி அடிக்கடி அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வகையிலையும் அவங்களுக்கு சாதகமாக அவங்க உருவாக்கி வச்சிருக்கிற அந்த கேமில் நீங்கள் அவங்களோட ஆப்போனண்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணும்போது உங்களையே பகடையாக மாற்றி உருட்டி விளையாடுவாங்க. உங்களோட ஒவ்வொரு மூவையும் உங்களுக்கு எதிராக திருப்புவாங்க. உங்களை வச்சே உங்களை வெட்டுவாங்க. அவங்களோட அழுகுனி ஆட்டத்தை உங்கள் நேர்மையான ஆட்டத்தை வச்சு நீங்கள் சமாளிக்கவே முடியாது. சரி, நேர்மையாக விளையாடி ஜெயிக்க முடியல, நம்மளும் அவங்கள மாதிரியே அழுகுனி ஆட்டம் ஆடலான்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டா அப்பவும் அவங்க தான் வின்னர். ஏன்னா ஃபைனலி உங்களையும் அழுகுனி ஆட்டம் ஆட வச்சுட்டாங்க இல்லையா. உங்களையும் இப்படி டாக்ஸிக்காக மாற்றிட்டதை நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அவங்களோட கேமில் நீங்கள் ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக ஆப்பனண்ட்டாக இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு சக்ஸஸ் மேலே சக்ஸஸ் தான். அப்போது என்ன தான் பண்ணுறது? சிம்பிள், அவங்களோட கேமில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறதை நிறுத்தணும். அதே சமயம் 24 மணி நேரமும் அவங்கள எப்படி டீல் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது, அவங்க முகத்திரையை எப்படி கிழிக்கிறதுன்னு யோசிக்கிறத நிறுத்தணும். இமோஷனல் திங்கிங்கை நிறுத்திட்டு ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும். நச்சுகள் போட்ட முடிச்சுகளை அவிழ்க்கிறது உங்களோட வேலை கிடையாது. அவங்கள சரி பண்ணுறதும் உங்கள் வேலை கிடையாது. அவங்கள ஹீல் பண்ணுறது உங்கள் கடமையும் கிடையாது. அவங்க க்ரியேட் பண்ணுற முட்டாள்தனமான விடுகதைக்கெல்லாம் நீங்கள் விட தேடி போக வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களை இப்படியே சுத்தலில் விட்டு உங்களை பற்றி யோசிக்கிறதுக்கான கேப்பே கொடுக்காம உங்கள் மூளையை ஒரு டெவலோட ஒர்க் ஷாப்பாக இவங்க மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ நச்சுகளை வீழ்த்த நீங்கள் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் இதுதான். நீங்கள் உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். அதுக்கு முதல்ல நீங்கள் மாட்டிகிட்டு இருக்கிற அந்த பிரெயின் ஃபாக்லேருந்து வெளியே வரணும். உங்களோட ஒட்டுமொத்த எனர்ஜியையும் டைமையும் நார்சிசிஸ்டுக்காக செலவு பண்ணுறதை விட்டுட்டு உங்களுக்காக செலவு பண்ணணும். நச்சுகள் லைவ்லியாக ஃபீல் பண்ணுறதுக்கு உங்களோட எனர்ஜி சப்ளை அவங்களுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுது. அந்த எனர்ஜி சப்ளை அவங்களுக்கு கிடைக்காம போகும்போது ஆக்சிஜன் சப்ளை கட்டான மாதிரி நச்சுகள் திணற ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க இப்படி திணறிக்கிட்டு இருக்கும்போதே அடுத்த அடியை கொடுக்கணும். உங்களோட ஃபோக்கஸ் மொத்தத்தையும் உங்கள் மேலே நீங்கள் திசை திருப்பணும். செல்ஃப் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்களுக்கு நடந்த டேமேஜஸ் எல்லாத்தையும் சரி பண்ணுற ப்ராசஸில் நீங்கள் இறங்கணும். உங்கள் செல்ஃப் க்ரோத்தில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நச்சுகளோட மைண்ட் கண்ட்ரோல் விட்டு வெளியே வந்து நீங்கள் சுயமாக யோசிக்கும்போது நச்சுகள் பவர்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏற்கனவே எனர்ஜி சப்ளை இல்லாமல் திணறிட்டு இருக்கிறவங்களுக்கு இது 2வது அடியாக இருக்கும். ஆல்ரெடி ஆக்சிஜன் இல்லாமல் போச்சு, இப்போது நச்சுகளோட நிலைமை பசிக்கு சோறும் இல்லாமல் பட்டினி கிடக்கிற மாதிரி ஆகிடும். இந்த சமயத்தில் அடுத்த அடியை கொடுக்கணும். நீங்கள் எல்லா வகையிலையும் இண்டிபெண்ட்டாக மாறணும். ஃபஸ்ட்டு 2 ஸ்டெப்பில் நீங்கள் இமோஷ்னலி இண்டிபெண்ட்டாக ஆகிடுவீங்க. 3வது ஸ்டெப்பில் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட்டாக ஆகணும். உங்களோட பேசிக் நீட்ஸ்க்காக நார்சிசிஸ்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. அவங்க உங்களை விட்டு வெளியே போனாலும் நீங்கள் அவங்கள விட்டு வெளியே வந்தாலும் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக தான் இருக்க போகிறீங்க அப்படின்னு தெரியும் போது அவங்க ரொம்ப இன்செக்யூர் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு தான் உங்களோட தேவை இருக்குது, பட் உங்களுக்கு அவங்களோட தேவை இல்லை அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியை நீங்கள் அவங்களுக்கு புரிய வைக்கணும். ஆல்ரெடி அவங்க ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக தானே இருக்காங்க, அப்புறம் எப்படி அவங்க நம்மளுக்கு பயப்படுவாங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அவங்க ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்கிறது இங்கே அவங்களோட பலம் கிடையாது. ஃபினான்ஷியலி நீங்கள் அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிறது தான் இங்கே உங்களோட ப்ராப்ளம், உங்களோட பலவீனம்.
உங்களோட இந்த ஃபினான்ஷியல் டிபெண்டன்சியை வச்சு தான் அவங்க உங்களை தைரியமாக அப்யூஸ் பண்ணுறாங்க, கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஃபினான்ஷியலி நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஆகும்போது தைரியமாகவும் தன்னம்பிக்கையோடையும் அவங்கள எதிர்க்கலாம். ஓவராக அவங்க ஆட்டம் போடும்போது உங்கள் வீட்டில் அவங்க இருந்தால் அவங்கள வெளியே துரத்தலாம். அப்படி இல்லை, அவங்க வீட்டில் நீங்கள் இருந்தால் நீங்கள் உங்கள் பேக்கை பேக் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம். உங்களோட இந்த இண்டிபெண்டன்ட் ஸ்டேட் அவங்கள இன்னும் பயமுறுத்தும். இப்போது நச்சுகளோட நிலைமை எப்படி இருக்கும்? ஆக்சிஜன் போச்சு, சோறு போச்சு, தண்ணியும் போச்சுங்கிற மாதிரி ஆகிடும். இப்போது நெக்ஸ்ட் லெவலில் போயிட்டு அவங்கள கோஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். அப்படி ஒரு ஆள் உங்கள் கூட இருக்கிறதா கூட நீங்கள் கன்சிடர் பண்ணவே கூடாது. உங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த உலகத்தில் இல்லைங்கிற தெளிவோட நீங்கள் பாட்டுக்கு உங்கள் ரொட்டீனில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம இவங்க கண்ணுக்கு தெரிகிறோமா இல்லையா அப்படிங்கிற டவுட்டு அவங்கள ரொம்பவே பயமுறுத்தும். நில குலைஞ்சு போயிடுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற அந்த அட்டென்ஷனை வச்சு தான் அவங்களோட எக்ஸிஸ்டன்ஸை அவங்க வேலிடேட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போது உங்கள் லைஃப்பில் அவங்களோட இந்த நான் எக்ஸிஸ்டிங் ஸ்டேட்டு தான் அவங்களோட அல்டிமேட் அழிவு. ஆனால் இதெல்லாம் நடக்கணும்னா இந்த ரிலேஷன்ஷிப் நிஜம் கிடையாது, இது ஃபேக்கான ரிலேஷன்ஷிப், இது என்னைக்காவது முடிய வேண்டியது தான் அப்படிங்கிற ரியாலிட்டியை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கான எக்ஸிட் பிளானாக தான் இந்த ஸ்டெப்ஸை எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். நச்சுகளை அழிக்கணும்னா உங்களை நீங்கள் புதுசாக செதுக்கணும். பட் அதுக்கு நீங்கள் நிறைய ரிஸ்க் எடுக்கணும். உங்களை நீங்களே நிறைய வருத்திக்கணும். நிறைய சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கணும். நம்மளால் இதெல்லாம் முடியாதுன்னு நீங்கள் நினச்சிட்டா முடியாது. ஃப்ரீடம், சக்ஸஸ் எல்லாம் சும்மா கிடைக்காது. நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். வசதிகளை விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும். வறுமையில் வாழ தயாராக இருக்கணும். வசதிக்காக இல்லாமல் ஆல்ரெடி வறுமையில் இருக்கிறவங்க, வேறு காரணங்களுக்காக கூட இருக்கிறவங்க கோடிபெண்டன்சியிலேருந்து வெளியே வரணும். வெளியே வந்தால் என்னாகுமோ அப்படின்னு பயப்படுறவங்க அந்த பயத்திலேருந்து வெளியே வரணும். பயத்தை விட்டு கொடுக்க தயாராக இருக்கணும். இந்த பதிவு லிட்ரலி நிறைய பேருக்கு ஏமாற்றமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். பட் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காகவோ இல்லை உங்களை மிஸ்கைட் பண்ணுறதுக்காகவோ நான் பொய்யா எதையும் சொல்ல முடியாது இல்லையா? நோ பெயின் நோ கெயின். வலிக்காமல் இங்கே எதுவுமே கிடைக்காது. வாட் வி திங்க் வி பிகம். நம்ம என்னவா நினைக்கிறோமோ அதுவாக தான் நம்ம ஆகும். இங்கே உண்மையிலேயே நார்சிசிஸ்ட் உங்களோட எதிரி கிடையாது. உங்கள் எண்ணங்கள் தான் உங்களோட எதிரி. நச்சுகள் உங்கள் வாழ்க்கையை சீரழிச்சிட்டாங்க, கரெக்டு தான். ஆனால் அது தெரிஞ்ச பிறகும் நீங்கள் அவங்க கூட இருக்கணும்னு ஏன் முடிவு பண்ணுறீங்க? அவங்க கூட இருக்கணுங்கிறதுக்கு உங்ககிட்ட பல காரணங்கள், பல நியாயமான காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இதை விட்டு வெளியே வரணுங்கிறதுக்கு உங்ககிட்ட ஒரு நியாயமான காரணம் கூட இல்லாமல் போச்சு இல்லையா? உங்களோட எண்ணங்கள் மாறும்போது தான் உங்கள் வாழ்க்கையும் மாறும். மற்றவங்களை உங்களால் எதுவுமே பண்ண முடியாது, அவங்கள எதையும் பண்ண வைக்கவும் முடியாது. ஆனால் உங்களை நீங்கள் எதுவாக வேணாலும் மாற்றிக்கலாம். புத்தர் சொன்ன ஒரு விஷயத்தை சொல்லி நான் இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். There are only two mistakes one can make along the road to truth. Not going all the way and not starting. சத்தியத்தை நோக்கிய பாதையில் ஒருவர் செய்யக்கூடிய தவறுகள் இரண்டே ஆகும். பயணத்தை பாதியில் கைவிடுவது, பயணத்தை துவங்காமலேயே இருப்பது. இதில் நீங்கள் இன்னொரு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பொய்யை சத்தியத்தால் மட்டும்தான் அழிக்க முடியும். இந்த விஷயத்தை உங்கள் மனசில் பதிய வச்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கையோட சத்தியத்தை நோக்கிய அந்த பயணத்தை நீங்கள் எப்போ துவங்க போகிறீங்கன்னு முடிவு பண்ணுங்கள். பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.